කොළොන්නාව ලක්සන්ට සෙවන හෙවත් සාලමුල නිවාස සංකිරණයේ ඊයේ රාත්‍රී 9:05ට පමණ වෙඩි තැබීමක් සිදුව තිබුණා. එම නිවාස සංකිරණයේ බීගොඩ නැගිල්ලේ 6 වෙනි මහලේ දකුණු පස පිහිටි අවසන් නිවස වන සිය නැගණියගේ නිවස ඉදිරිපිට මත්පැන් පානය කරමින් සිටි ඩෑන් ප්‍රියසාද් වෙඩික්කරුවන්ගේ ඉලක්කය වී තිබූ බවයි පොලිසිය පැවසුවේ. විත අදාළ ගොඩනැගිල්ලේ 6 වෙනි මහල දක්වා පඩිපෙල් භාවිත කරමින් වෙඩික්කරුවන් දෙදෙනා පැමිණෙන අයුරු අසල වූ CCTV කැමරාවක සටහන්ව තිබූ අයුරුයි මේ. ඉන් එක් අයෙක් මුඛ ආවරණයක් පැළඳ සිටි අතර අනෙක් පුද්ගලයා හිස් ආවරණයක් පැළඳ දුරකථන ඇමතුමක සිටමින් ගමන් කරන අයුරු එහි සටහන්ව තිබෙනවා. අනතුරුව වෙඩික්කරුවන් කිසිදු කලබලයක් නොමැතිව ඩෑන් ප්‍රියසාඩ් සිටි ස්ථානයට යන අයුරුයි මේ. එලෙස යන ඔවුන් දෙදෙනාගෙන් අයෙක් තප්පර 50ක් වැනි කාලයක් තුළදී ඩෑන් ප්‍රියසාඩ් සිටින ස්ථානයට ගොස් වෙඩි ප්‍රහාර 7ක් පමණ එල්ල කර තිබෙනවා. ඉන් 4ක් ඩෑන් ප්‍රියසාඩ්ගේ පපුවට උදරයට හා පාදයකට වැදී ඇති බවයි පොලිසිය පැවසුවේ. අනතුරුව ප්‍රහාරය සඳහා පැමිණි දෙදෙනා එම ස්ථානයෙන් දිව යන අතර ඉන් එක් අයෙකුගේ අතෙහි මිලිමීටර 9 වර්ගයේ ගිනි අවියක් තිබෙන අයුරුද CCTV කැමරා දර්ශනවල සටහන්ව තිබුණා. පසුව ඔවුන් දෙදෙනා යතුරුපැදියකින් පලා ගොස් තිබෙනවා. වෙඩිවැදීමෙන් තුවාල ලැබූ ඩෑන් ප්‍රියසාද් ඉන් විනාඩි 2කට පමණ පසුව රෝහල වෙත රැගෙන යන අයුරුයි මේ. එහිදී බරපතල තුවාල සහිතව කොළඹ ජාතික රෝහලේ දැඩි සත්කාර ඒකකයට ඇතුළත් කළ අතර එහිදී ඔහු මිය ගිය බවයි පොලිසිය පැවසුවේ. වෙඩි තැබීමට හේතුව මෙතෙක් අනාවරණ වී නොමැති අතර ඔහුට පාතාල කල්ලි රැසකින් තර්ජන එල්ල වී තිබූ බවද පොලිසිය සඳහන් කළා. 39 වන වීහි පසු වූ ඩෑන් ප්‍රියසාද් තිදුරුපියෙක් වන අතර ඔහු මෙවර පළාත් පාලන මැතිවරණයේදී ශ්‍රී ලංකා පොදුජන පෙරමුණ නියෝජනය කරමින් මීතුරු මුල්ල කොට්ටාසින් කොළොන්නාව නගර සභාවට තරඟවදිමින් සිටියා. ඔහුගේ සහෝදරයෙකුද ඉකුත් 2022 වසරේදී පිරිසක් තියුණු ආයුධවලින් පහර දී ඝාතනය කර තිබුණා. සිද්ධිය සම්බන්ධයෙන් වැඩිදුර විමර්ශන බස්නාහිර දකුණ භාර නියෝජ්‍ය පොලිස්පති கயங்க மார்பன மகதாகி அதிக்ஷணி யர்த்தே கிரியாத்மகாய். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் திகதி உங்களுக்கு தெரியும் டான் பிரியசாத் எனப்படுகின்ற நபர் நேற்றைய தினம் இரவு அவருடைய அடுக்குமாடி குடியிருப்பிலே கொலை செய்யப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு தெரியும். அது ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் கொலை என்று தான் சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த கொலை செய்யப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்போது வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் அந்த வீடியோவிலே தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். இரவு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் 8 மணி அதை அண்மித்த நேர பகுதிகளில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் துப்பாக்கிதாரிகள் படிகள் மூலமாக டான் பிரசாத் அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார்கள். அங்கே திட்டமிட்டப்பட்ட ரீதியில் 4 சத்தம் கேட்கிறது அந்த சிடிவியில். ஆனால் 4 அல்ல, அது 5 சத்தம் கேட்கிறது தெளிவாக. 5 6வது நேரடியாக சென்று அவரை சுட்டுவிட்டு அதன் பிறகு படிகளால் ரங்கி ஓடி வருகின்ற போது ஒரு நபர் அவரை இடையில காண்கிறார். முதலாவது நபர் ஓடுகிறார், அதன் பிறகு 2வது நபர் ஓடுகிறார். அவர்களுடைய முகம் அந்த பார்த்த நபருக்கு தெரிந்திருக்கும். அதன் பிறகு அவர்கள் வெளியேறி ஒரு துவிச்சக்கர வண்டியில் ஒரு மோட்டார் பைக் ஒன்றில் வெளியேறி போகின்ற வீடியோக்கள் வெளியாகி இருக்கின்றது. இது ஒரு நாட்டின் பாதுகாப்பு மிகவும் பயங்கரமான கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. அனுர அரசாங்கம் இந்த ஜனாதிபதியாக போன பிறகு என்பிபி அரசாங்கத்துக்கு 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்த பிறகு நாட்டில் இப்போ ஒரு மிலேச்சத்தனமான அரசாங்கம் உண்டு. அது நாங்கள் முதலே எதிர்பார்த்தது தான். பொதுமக்கள் எல்லாருமே எதிர்பார்த்ததும் சிங்கள மக்களில் வயது போன சிங்கள மக்கள் முதலே கட்டியம் கூறியது என்பிபி அரசாங்கம் நாட்டை கைப்பற்றமாக இருந்தால் ஜனநாயகம் இல்லாத ஒழிக்கப்படும், நீதிமன்றங்களுக்கு வேலை இருக்காது, இவர்களே நீதிமன்றங்களின் வேலைகளை செய்வார்கள் என்று. ஆனால் இந்த நிலைமை இப்போ ஒரு
ஒரு 150 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு அரசாங்கத்தின் நாட்டை ஆளுகின்ற இந்த நிலைமையில இது எத்தனையோவது சுட்டுக்கொலை, அரசியல் கொலை. ஸோ இங்க யாரும் யாருக்குமே நீதிமன்றங்கள்ல தீர்ப்புகளை சொல்ல போறதில்லை, துவக்குகள் தான் தீர்ப்புகள் சொல்ல போகின்றது. இது ஒரு இவ்வாறான அரசியல் கொலைகள். இப்ப டான் பிரசாத் கொலை என்பது அவர் ஒரு சந்தேக நபர் மட்டுமல்ல, அவர் பல விடயங்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டியவர். ஆகவே அந்த விடயங்களை செய்தவர்களை காப்பாற்றுவதற்காக அரசியல்ல இவர்கள் திட்டமிட்ட ரீதியில் அந்த சாட்சியங்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஆனால் யாருக்கும் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு சுட்டுக்கொலையோ துவக்குச்சூட்டு அச்சுறுத்தலோ நடந்த மாதிரி இல்லை. முன்னைய நாள் குற்றவாளிகள் பத்திரமாக இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் நீதிமன்றத்தில் போய் பிள்ளையான சந்திக்கலாமான்னு ரணில் கேட்கிற அளவுக்கு இருக்கிறது. ஆனால் அங்கே அவர்களுடைய கையாட்கள் யார் யார் நீதிமன்றங்கள்ல சாட்சி சொல்லக்கூடியவர்களோ அனைவரும் சுடப்படுகிறார்கள். இதன் அடிப்படை என்னென்றவென்றால், இதுல அரசாங்கத்துக்கும் இதுல பங்கு இருக்கிறதா, அல்லது இவ்வாறான விடயங்கள் அரசாங்கங்களுக்கு தெரிந்தும் அரசாங்கம் போலீசாரை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறதா என்பது தொடர்பாக மிகவும் ஒரு கேள்விக்குரிய விடயமாக இது இருக்கிறது. ஏனென்றால் அரசாங்கம் தெரியும், அரசாங்கம் இப்போது இருக்கிற அரசாங்கம் ஒரு காலத்தில் கொலை செய்த அரசாங்கம். அப்ப அவர்களுக்கு இனிமேல் நீதி நியாயப்படி தண்டனைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டிய எண்ணங்கள் இருக்காது. இனி ஒரு மிக மிலேச்சத்தனமான சூடுபாட்டு அந்த நினைக்கிறேன் 2006ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு பகுதிகளில் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் எப்படி வாழ்ந்தோமோ அவ்வாறான ஒரு மிலேச்சத்தனமான ஒரு அரசாங்கம் சூடும் கொலையுமாக தான் மாறி மாறி இருக்க போகிறது. எங்கே பார்த்தாலும் சுட்டுக்கொலையும் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்வெற்றிகளாக தான் இருக்க போகுது. இப்போது அரசியல் செய்வது ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு நிலைமைக்கு போயிருக்கிறது. எனக்கு அந்த பயம் இல்லை. நான் இப்பவும் சொல்கிறேன், NPP அரசாங்கம் என்னை பழிவாங்கும் என்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய மிகப்பெரிய தலையடி வடக்குல நான் தான். உண்மையா இருக்கும் ஒருத்தனுக்கு அவர்களுடைய மிகப்பெரிய தலையடி வட மாநிலத்தில் நான். அவர்கள் திட்டமிட்ட ரீதியில சில விடயங்களில் தேர்தல் ஆணைக்குழு திட்டமிட்ட ரீதியில அந்த ஒரு வீடியோ ஒன்றை மணிவன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். தேர்தல் ஆணைக்குழு திட்டமிட்ட ரீதியில ஒரு பகுதி சாராருக்கு ஒரு நியாயம் கொடுக்கப்பட்டு அதே காரணங்களுக்காக இன்னொரு பகுதி மக்கள், அது முக்கியமாக நான் அந்த வழக்குக்கு போயிட்டேன் என்பதுதான் தேர்தல் ஆணைக்குழு அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான காரணமாக இருக்கிறது. மற்றது அட்டர்னி ஜெனரல் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறார், அரசாங்கத்துக்கு சார்பாக நடந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் எங்களுடைய கருத்து. ஆனால் நீதிமன்றம் இப்போதும் சுயாதீனமாக இயங்குகின்றது என்ற நம்பிக்கையும் அந்த நீதிமன்ற தீர்ப்பையும் நாங்கள் மதிக்கிறதாகவும் நான் தெளிவாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதன் அடுத்தடுத்த விளைவாக இன்னும் நாட்களில் மேலும் பல பேர் சுட்டுக்கொலை செய்யப்படக்கூடிய வார்த்தை இருக்கிறது. அந்த லிஸ்டில் நானும் இருக்கிறனோ தெரியாது, இருந்தாலும் எனக்கு பயமில்லை. ஆனால் என் உயிர் போகுமா இருந்தால் அது NPP அரசாங்கம் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கு, வேறு யாருமே இல்லை. நன்றி, வணக்கம்.